எந்த மியூசியம்ல ஒரு காலத்துல மோனாலிசா பெயிண்டிங் ஆட்டைய போட்டாங்களோ, அந்த மியூசியம்ல இப்ப 80 மில்லியன் வொர்த்தான டைமண்ட் நெக்லஸ் எல்லாமே காணாம போயிருக்கு. வெறும் 7 நிமிஷத்துல. பிரான்ஸ்ல இருக்கிற லோவோன்னு சொல்லப்படுற இந்த மியூசியம்ல தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. இந்த மியூசியம்ல பார்த்தீங்கன்னா 3,00,000க்கு மேலான ஒரு ரேரான ஐட்டம்ஸ், இந்த கொலெக்டபிள் திங்ஸ் எல்லாமே வச்சிருந்திருக்காங்க. இவ்வளோ ஒரு மேசிவான மியூசியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல ஹை செக்யூரிட்டி இருக்கும். ஸோ சான்ஸே இல்லை, யாருனாலையும் அதை கொள்ளடிக்க கூட யோசிச்சு பார்க்க முடியாது. பட் இப்படி இருந்தோம் சண்டே அக்டோபர் 19, 2025 9:30 மணிக்கு அப்பதான் அந்த மியூசியம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்களோட ஃபர்னிச்சர் எலிவேட்டர் வச்சு செகண்ட் ஃப்ளோர் இருக்கிற ஒரு விண்டோவை உடச்சிட்டு உள்ள போடுறானுங்க. அந்த கேலரிக்குள்ள தான் ஜுவல்ஸ் எல்லாமே இருக்கு. 9 வேல்யூபிளான ஐட்டம்ஸ் ஆட்டிய போடுறானுங்க, இன்க்ளூடிங் டைமண்ட் நெக்லஸ் அண்ட் கிரவுன். இப்படி கொள்ள அடிச்சு ஓடுற வழியில என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க எடுத்து வந்து அந்த ட்ரக் வந்து நெருப்பு வச்சு எரிச்சலான்னு பார்த்துருக்கானுங்க. பட் செக்யூரிட்டி எல்லாம் வந்தனால அதை போட்டுட்டு அப்படியே ஸ்கூட்டர்ல ஏறி ஓடுறானுங்க. இப்படி ஓடுற வழியில ஆட்டிய போட்ட அந்த கிரவுன் மட்டும் அங்க மிஸ் ஆகுது. 4 நாள் ஆகுது. இன்னும் இருக்க பார்த்தீங்கன்னா போலீஸ்னாலே எந்த ஒரு க்ளூவும் எடுக்க முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மியூசியமோட டைரக்டரை ரிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. பிகாஸ் உங்களோட அழிச்சனால தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. ஏதோ படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குல்ல, பட் இது நிஜமாக நடந்திருக்கு, அதுவும் ரீசெண்டாக.